அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 260வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த 260 நாளும் உணவு, தண்ணீர் இவை இல்லை என்பது மட்டுமல்ல, தண்ணீர் கிடைக்கக்கூடிய கிணறுகள், ஏரிகள், இந்த நீரூற்றுகள் இவை அனைத்தையும் அழித்தும் விட்டார்கள். அடுத்து ரஃபா, அபு கரீம் சலீம் போன்ற உதவி பொருட்களை கொண்டு வருகின்ற வாயில்களையும் அடைத்து விட்டார்கள். அமெரிக்காவினுடைய மிதவை துறைமுகம் வழியாக உணவு வருகிறது என்று சொன்னார்கள். அந்த உணவு வந்த கதையை நாம் பார்த்தோம். அது வேவு பார்க்கும் ஒரு மிதவை துறைமுகமாகவே இருந்தது. இப்பொழுது கழிந்த 6 நாட்களாக அபு கரீம் சலீம் வழியாகவும் உணவுகளை எடுத்து வர முடியவில்லை என்று யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி தெரிவித்திருக்கிறது. இத்தனையும் தாக்கு பிடித்து கொண்டு தங்களிடம் இருக்கின்ற அழைத்து செல்லப்பட்டவர்களை, ஹாஸ்டேஜஸை உயிரோடு வைத்துக்கொண்டு, ஆரோக்கியத்தோடும் வைத்துக்கொண்டு, அவர்களுடைய மனநிலையில் ஏற்படுகின்ற பாதிப்பை தவிர மீது எந்த பாதிப்பும் இல்லாமல் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு மருத்துவ சோதனையும் செய்து வருகின்ற போராளிகள் குழுக்களை தீவிரவாதிகள் என்றும், அதுக்கு அவர்களுடைய செயல்பாடுகளை உரித்துரைப்பவர்களை அதனை புகழ்பவர்கள் என்றும் தவறுதலான எண்ணங்களை மீடியாக்கள் வளர்த்து வருகின்றன. அடுத்து இந்த இவர்களுடைய செயல்களில் நேற்றும் இஸ்ரேல் கண்ணை பொத்தி கொண்டு குண்டுகளை போட்டிருக்கிறது. அல் துஃபா என்ற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள சதி என்ற கேம்பில் எல்லா வகையான குண்டுகளையும் வீசி இருக்கிறது. அனைத்துமே இன்டர்நேஷனல் லாஸ் என்று சொல்லக்கூடிய சர்வதேச விதிகளால் தடுக்கப்பட்டவை. இத்தனையும் செய்துவிட்டு ஒன்றும் அறியாதது போல் அதுவும் அவர்கள் செய்வது இனப்படுகொலை என்று சொல்ல முடியாது என்று அமெரிக்காவும் பேசுகின்றன. ஆனால் போராளிகள் குழுக்கள் சற்றும் தங்களுடைய வீரியத்தை குறைக்காமல் போராடி கொண்டு இருக்கின்றன. நேற்றும் இஸ்ரேலில் வெளிவந்த பல பத்திரிகைகளும் போராளிகளுடைய பலம் அப்படியே இருக்கிறது, எண்ணிக்கை அப்படியே இருக்கிறது, அவர்களுடைய மிகப்பெரிய பலமாகிய டனல்ஸ் என்று சொல்லக்கூடிய சுரங்கப்பாதைகளும் அப்படியே பலமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றன. நேற்று தல்லல் சுல்தான் என்ற இடத்தில் தொடர்ந்து சண்டை நடைபெற்று வருகிறது. அதில் ஒரு பயங்கரமான திடீர் தாக்குதலை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த திடீர் தாக்குதலில் எவ்வளவு பேர் பிணமானார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் அவற்றை எடுத்து செல்ல ஹெலிகாப்டர்கள் வந்திருக்கின்றன. அந்த ஹெலிகாப்டர்கள் போதுமான அளவுக்கு பாதுகாப்போடு அங்கே வர முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே அவர்கள் இந்த புகை மண்டலத்தை கிளப்புகின்ற குண்டுகளை வீசி புகை மண்டலத்தை கிளப்பி அதற்கு பிறகு வந்து அந்த பிணங்களை மீட்டு சென்றிருக்கிறார்கள் அல்லது காயம்பட்டவர்களை மீட்டு சென்றிருக்கிறார்கள். இதனால் இஸ்ரேலுடைய மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஊடகங்களில் அனைத்திலும் மக்கள் கிளர்ந்தெழுந்து தங்களுடைய பேட்டியை கொடுத்திருக்கிறார்கள். அது எல்லா ஹீப்ரு மொழி பத்திரிகைகளிலும் வந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கில் போராடுகிறார்கள் இஸ்ரேலினுடைய வீதிகளில், குறிப்பாக டெல் அவீவில். அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நத்தயான்ஹு வீழாமல் இந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவு வராது, அழைத்து செல்லப்பட்டவர்கள் மீட்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது இஸ்ரேல் வித்தவுட் சென்சார்ஷிப் என்றொரு இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய பத்திரிகை தளம். அந்த செய்தி சேனல் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ரஃபாவில் நடந்த அந்த பேரழிவை உறுதி செய்வதோடு அதோடு இன்னொன்றையும் சொல்லுகிறது. கழிந்த வியாழக்கிழமை நடந்தது போல இன்னொரு தாக்குதலும் நடந்திருக்கிறது. அந்த வியாழக்கிழமை நடந்த தாக்குதல் என்னவென்று சொன்னால், அதை முதலில் ஒரு இன்சிடென்ட் என்று சொன்னார்கள். ஏதோ ஒரு சம்பவம் நடந்து விட்டது என்று சொன்னார்கள். நான் அடிக்கடி விளக்கமாகவே சொல்லியிருக்கிறேன்.
ஒரு சம்பவம் என்பது இவர்களுடைய பாணியில் ஏதோ இவர்களுக்குள்ளால் அடித்து கொண்டார்கள் என்பதுதான். அந்த பாணியில் நேற்றும் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த சம்பவத்தில் ஏதோ எக்கச்சக்கமாக சிக்கிக்கொண்ட இராணுவத்தினர், இஸ்ரேலிய இராணுவத்தினர் தப்பி ஓடி இருக்கிறார்கள். அவர்களை துரத்தி அன்றைய போல் இன்றும் வீழ்த்தி இருக்கிறார்கள் போராளிகள் குழுக்கள். அடுத்து இஸ்ரேல் ஒத்துக்கொள்ளுகிறது 9212வது பிரிவை சார்ந்த இராணுவ பிரிவை சார்ந்த சார்ஜென்ட் மேஜர் ஒருவர் இறந்துவிட்டார். அதே போல 205 பிரிகேட் என்று சொல்லக்கூடிய அயன் ஃபிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த படைப்பிரிவுக்கு இரும்பு கரம் என்று பெயர். இந்த இப்பொழுது நடந்துகின்ற யுத்தத்துக்கு பேரும் இஸ்ரேல் வைத்திருப்பது இரும்பு கரம்தான். அதில் ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. அதில் பலர் அழிந்திருக்கிறார்கள். இப்படி அங்கே அதிகமான சண்டைகள் நடந்துகிட்டு இருக்கு. ரஃபாவில் நேற்று நடந்த அந்த 2வது மிகப்பெரிய திடீர் தாக்குதலுக்கு பிறகு ஹலால் மார்க்கெட், கிஸ்யா மார்க்கெட் ஆகியவற்றில் பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கிறது. பல மர்காவா டேங்குகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. D9 புல்டோசரும் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மிகப்பெரியதொரு படுகொலையை இந்த துஃபாவுக்கு பக்கத்தில் உள்ள சதியில் செய்திருக்கிறது. அது 41 பேர் இறந்திருக்கிறார்கள். ஆகவே நேற்று காயம்பட்டவர்கள் இறந்தவர்களாகுமாக நேற்றோடு அல்லது இன்றோடு இன்று மதியம் வரைக்கும் 37,551 பேர் இறந்திருக்கிறார்கள். 85,911 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். இப்போ இன்னொரு அவிழாத புதிராக இஸ்ரேலுடைய ரேடியோ அதை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலும் உறுதி செய்கிறது. நேற்று ஒரு செயல்முறை விபத்து நடந்திருக்கிறது எங்க காசாவில். அப்போ இந்த விபத்தில் என்ன ஆனதுங்கிறத விசாரிப்பதற்கு ஒரு விசாரணை குழு போட்டு இருக்கிறார்கள். இதில் போராளிகள் குழு இது சம்பந்தமாக எந்த அறிக்கையும் விடவில்லை. ஒரு பெரிய தாக்குதலை நடத்தினோம் என்று மட்டும் சொல்லிவிட்டு விட்டார்கள். இனி இந்த தாக்குதலில் என்ன நடந்தது அல்லது இந்த சம்பவத்தில் என்ன நிகழ்ந்தது என்பதை நாளையே அல்லது நாளை கழித்து இந்த இஸ்ரேலிய இராணுவம் கண்டுபிடித்து நமக்கு சொல்வார்கள். அடுத்தது காசா பகுதியில் உள்ள 76% விழுக்காடுகள் ஸ்கூலு இடிக்கப்பட்டு விட்டன, அழிக்கப்பட்டு விட்டன. இதனால் 8 லட்சம் குழந்தைகளுக்கு கல்வி இல்லை என்ற நிலை உருவாகி இருக்கிறது என்பதை உருவா என்ற யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி குறிப்பிட்டு இருக்கிறது. அடுத்து நம்ம வழக்கம் போல அடுத்த பகுதி ஹிஸ்புல்லாக்கு வருவோம். வெஸ்ட் பேங்குக்கு வருவோம். மேற்கு கரையில் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டவர்கள் 9300 என்ற எண்ணிக்கை எட்டுகிறது. ஜெனீனில் நேற்று பயங்கரமான சண்டை நடந்திருக்கிறது. ஒருவர் ஷஹீதாகி இருக்கிறார். அடுத்தது நிபுலஸிலும் அதே போல சண்டை நடந்திருக்கிறது. நேற்று நாம் சொன்னது போல வந்தேரிகளின் குடியிருப்புகளுக்குள்ளால் தாக்குதல் நடந்திருக்கிறது. அவர்களுடைய நிலைமை இப்பொழுது மிகவும் மோசமாக போய்கொண்டிருக்கிறது. 1948களில் ஒரு 7,50,000 பேரை இந்த மேற்கு கரையில் கொண்டு வந்து குடியமர்த்தினார்கள் என்ற வரலாறை நான் உங்களுக்கு அடிக்கடி சுட்டி காட்டுவதுண்டு. இப்பொழுது அவர்களுடைய குடியிருப்புக்கும் பிரச்சனை வந்திருக்கிறது என்பதுதான் குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்தது ஹிஸ்புல்லா பக்கத்தில் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் வழக்கமாக தாக்குகிற பல பகுதிகளை தாக்கியிருக்கிறார்கள். அதில் பீத்துல்லா செட்டில்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வந்தேரிகளின் குடியிருப்பு அந்த இதை தாக்கியதில் தீ எரிந்திருக்கிறது. அந்த தீக்கு பயந்து அங்கு இருந்தவர்கள் ஓடி போயிருக்கிறார்கள். ஆனால் தீ தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது. நேற்று பற்றிய தீயை இன்றுதான் அவர்கள் அணைத்திருப்பதாக செய்திகள் சொல்லுகின்றன. அடுத்தது அங்கே லெபனானில் உள்ள ஹமாஸ் போராளி அல்லது ஹமாஸுக்கு உதவியாக இருந்த ஆயாம் கட்மாஸ் என்பவர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார் இஸ்ரேலிய தாக்குதலில். இதில் வத்தீம் பெக்கா என்ற இடத்தில் நடந்த தாக்குதலில் அவர் ஷஹீதாகி இருக்கிறார். அதை லெபனான் தரப்பு அல்லது ஹிஸ்புல்லா தரப்பு செய்திகள் உறுதி செய்கின்றன. அடுத்து பெரிய வேலை என்னவென்று, பெரிய 2 சம்பவங்கள் என்னவென்று சொன்னால், ஒன்று 62,500 பேர் இந்த குடியிருப்புகளில் இருந்து பென் குரியன் ஏர்போர்ட் வழியாக வெளியேறி இருக்கிறார்கள்.
இன்னொரு கணக்குப்படி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தரக்கூடிய கணக்குப்படி 4,70,000 பேர். அது இதுவரைக்குமா இருக்கும். இது நேற்றும் இந்த நாளுமாக 62,500 பேர் பென்குரியன் ஏர்போர்ட் வழியாக வெளியேறி இருக்கிறார்கள். அவர்கள் டெல் அவீவுக்கு வந்தார்களா அல்லது வெளிநாடுகளுக்கு போய்விட்டார்களா என்பது தெரியவில்லை. அடுத்தது இந்த 7,40,000 பேர் அங்கிருந்து முற்றாக வெளியேறி வந்து விட்டார்கள் என்ற செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை இஸ்ரேலிய இராணுவத்துக்கு தந்திருக்கிறது. அதற்கு அவர்களை சமாதானப்படுத்துகின்ற அளவில் நேற்று லெபனான் கான்ஃபரன்ஸ் என்று சொல்லக்கூடிய லெபனானினுடைய தாக்குதல், அதற்கு நாங்கள் வைத்திருக்கிற திட்டம், அதில் திட்டம் எப்படி எதுவரைக்கும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், லெபனானுடைய உட்பகுதியில் சென்று சதன் லெபனான் என்று சொல்லக்கூடிய தெற்கு லெபனானிலையும் வந்து இஸ்ரேலிய குடியிருப்புகளை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு நாங்கள் திட்டங்களை வைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதனிடையே நம்மளுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ கவுட்ரஸ் சொல்லியிருக்கிறார், இது ஒரு யுத்தம் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடங்கினால் ஒரு காசாவாக லெபனான் மாறிவிடுமோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது என்று. அடுத்த பெரிய நிகழ்வு என்னவென்று சொன்னால், நேற்று ஹிஸ்புல்லா ஒரு பெரிய வீடியோவை வெளியிட்டு இருக்கிறது. அந்த வீடியோ என்னவென்று சொன்னால் அதுக்கு ஒரு தலைப்பு போட்டு இருக்கிறார்கள், ஹூம் சோவர் இட் கன்சர்ன்ஸ். யாரெல்லாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக. சாதாரணமாக இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அது இது கொடுக்கும்போது யாருக்கு கொடுக்கணும்னு தெரியலன்னா அதை போடுவாங்க, டு ஹூம் சோவர் இட் மே கன்சர்ன். இது யாரிடம் கொண்டு வரப்படுகிறதோ அவருக்காக எழுதிய கடிதம் என்று இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. அதே போல் ஒரு வீடியோ இஸ்ரேலுக்கு உள்ள பல நுணுக்கமான பகுதிகளை எடுத்து போட்டு அதன் ஒரு பகுதி அமெரிக்காவை எச்சரிக்கக்கூடிய அளவில் இருக்கிறது. அதனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் போரை தொடங்கினால் ஒரு பெரிய அளவில் சேதாரங்கள் ஏற்படும் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹூப்பி வீடியோ அல்லது இப்போ ஹூம் சோவர் இட் மே கன்சர்னுங்கிற வீடியோ இதெல்லாம் பார்க்கும்போது முடிந்த வரைக்கும் ஹிஸ்புல்லா ஒரு யுத்தத்தை தடுக்க வேண்டும், வந்தால் உனக்கு ஒரு பேரழிவு வந்துவிடும் என்று இஸ்ரேலையே எச்சரித்து விட வேண்டும் என்று முயற்சி செய்வதாக தெரிகிறது. அந்த வீடியோவினுடைய கடைசி பகுதியில் இதை புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொண்டால் போதும், இது யாருக்காக அனுப்பப்படுகிறது என்று சொன்னால், யாரெல்லாம் யுத்தத்தை பற்றி நினைக்கிறார்களோ, ஹூம்சோவர் திங்ஸ் ஆஃப் வார், யுத்தத்தை பற்றி நினைக்கிறார்களோ அவர்களுக்காக போடப்படுகிறது என்று அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. இதுக்கிடையில் 62,500 பேர் இஸ்ரேலை விட்டு அல்லது அந்த வடக்கு இஸ்ரேலை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்ற செய்தி, மொத்தமாக 4,70,000 பேர் வெளியேறிவிட்டார்கள் என்ற செய்தி, இதெல்லாம் பெரிய அதிர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நேற்று இஸ்ரேலிய மீடியாவிலும் பொதுவான மீடியாக்கள்லையும் மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், லெபனானை பொறுத்த வரைக்கும் சைப்ரஸுக்கு லெபனான் கொடுத்த எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்டு அது இஸ்ரேலிய தளங்களை மூடிவிட்டது. ஆகவே ஹசன் நஸ்ரல்லா அவர்கள் கொடுத்த அந்த செய்திக்கு விலை இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது, அது செய்ய வேண்டிய வேலையை செய்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது ஈராக்கு சிரியா ரெசிஸ்டன்ஸ் 4 கப்பல்களை அடித்ததாகவும் ஹைஃபா துறைமுகத்தை தனியாக தாக்கியதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். அதோடு இலியாட்டையும் தாக்கியதாக குறிப்பிடுகிறார்கள். இதை ஹவுத்திஸ் டிரான்ஸ்வோல்ட் நேவிகேட்டர் டேங்கர் என்ற ஒரு டேங்கரை நாங்கள் அளித்தோம். இன்னும் அரேபியன் கல்ஃப் என்று சொல்லக்கூடிய கடல் பகுதியில் 3 கப்பல்களை தாக்கினோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுல அமெரிக்கா ஏமன் மீது தாக்கியதில் அங்கும் ஒருவர் ஷஹீதாயிருக்கிறார் என்ற தகவலை ஹூத்திஸும் வெளியிடுகிறார்கள். அடுத்தது இஸ்ரேல் என்று எடுத்துக்கொண்டால் அது முக்கியமாக 2 பொருட்களை மையமாக வைத்து இஸ்ரேலில் போராட்டங்கள் நடக்கின்றன. அந்த போராட்டத்தில் முதல் பகுதி நெத்தன்யாஹு வெளியேறாவிட்டால் சீஸ்ஃபயர் வராது. 2வது, இந்த யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வாருங்கள், உடனேயே ஹாஸ்டேஜஸை வெளியில் கொண்டு வாருங்கள் என்று கோஷங்களை வைத்திருக்கிறார்கள். அடுத்தது ஸ்பெயினில் நேற்று சனிக்கிழமை ஆனதால் உலகம் முழுவதும் காசா மக்களுக்கு ஆதரவாக 48 உலக நகரங்களில் குளோபல் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லுகிறார்கள், 48 குளோபல் ப்ரொட்டஸ்ட் 48 மையங்களில் உலகம் முழுவதும் நடந்திருக்கிறது. அதில் ஸ்பெயினில்
ஒரு போராட்டம் கொஞ்ச நாளாக நடந்துட்டு வருது. அதுக்கு பேர் டை-இன் ப்ரொட்டஸ்ட். அதாவது சாகும் வரை உண்ணாவிரதம் என்று ரோட்டில் படுத்து கிடக்குறாங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப இதாக இருக்கிறது. ஆகவே ஐரோப்பிய நகரங்களில் இருந்து எல்லா இடமும் இந்த ப்ரொட்டஸ்ட் என்று சொல்லக்கூடிய போராட்டங்கள், அதுக்கு வேற ஒரு பேர் என்னன்னா இன்டலெக்சுவல் இன்டிஃபாதா. ஆனால் அமெரிக்காவினுடைய புரூக்ளினில் மட்டும் வேற ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அது என்னன்னா காசாவில் இனப்படுகொலையை தொடர வேண்டும் என்று கோஷம் வைத்த சியோனிஸ்டுகளுடைய, அதாவது ஜியோனிசத்தை பின்பற்றக்கூடிய யூதர்களுடைய போராட்டம். அடுத்தது இந்த போராட்டங்களெல்லாம் மையப்பொருள் என்ன என்பதை எல்லா போராட்டங்களையும் கவனித்து வந்த ஊடகங்கள் சொல்லுகிறது. உணவுப் பொருட்கள் காசாவுக்கு போக வேண்டும், காசாவுடைய முற்றுகையினை அகற்ற வேண்டும், அத்தோடு இஸ்ரேலிய இராணுவத்தினர் வெளியே வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆர்மேனியா இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீனை ஆதரித்ததை நேற்றே உங்களுக்கு நாம் சொல்லியிருந்தோம். இப்படி இந்த பயங்கரமான ஒரு ஏற்பாடோடு இஸ்ரேலும் ஏற்பாடு பண்ணுகிறது, இதரவர்களும் ஏற்பாடு பண்ணுகிறார்கள். ஆனால் இஸ்ரேலினுடைய எந்த லட்சியமும் நிறைவேறாமல் அப்படியே இருக்கிறது என்று, ஹமாஸை எதுவுமே செய்துவிட முடியவில்லை என்று ஹீப்ரு மொழி பத்திரிகைகள் எழுதுகின்ற அளவில் இருக்கிறது. இது அடுத்து எந்த கட்டங்களை அடையும் என்பது மர்மமாகவே இருக்கிறது. இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு வாங்க. உங்களுக்கு எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.